ஹலோ ஹலோ அனு, ஏன் ஆஃபீஸரில் கால் பண்ணாலும் எடுக்கல? என்ன ப்ராப்ளமா? எங்கள் வீட்டில் விஷயம் தெரிஞ்சிச்சு. அடிச்சிட்டாங்க. வெளில எங்கேயும் போக வீட்டில். அடிச்சாங்களா? நான் வரட்டுமா அனு? நான் வந்து பேசவா? இல்லை சாம், இது சரியாகாது. இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அனு. உன்னை வச்சு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல சாம். நான் இவங்களை நம்ப மாட்டேன். நம்ம இன்னும் காலேஜில் லவ் பண்ணிட்டு இருந்த சின்ன பசங்க இல்லை. ஏமாத்தத்துக்கும் அண்ணனு சொல்லி போய் சொல்றதுக்கும் we need to fix this. இது ஃபிக்ஸ் ஆகாது. எங்கள் வீட்டை பற்றி உனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இதை ஒன்று சரி பண்றேன். இல்லைனா 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 என்ன சாம், பிரேக் பண்ண போறியா? சொல்லு சாம், சரியா இல்லைனா விட்டு போயிடுவியா? என்னை நம்பி எல்லாத்தையும் விட்டு வருவியா? என் கூட வான்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வருவியா? இப்பவே வந்துட்டு என்னை கூட்டு போயிடு. இப்போவா? ஆமா, இப்பவே. சீரியஸா தான் சொல்றியா? காலையில இருந்து அத்தனை நேரம் வாங்கியிருக்கேன். ஒரு வாய் கூட சாப்பிடல. ஒரு நிமிஷம் கூட அழாம இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல நானே நினைச்சா கூட விளையாட முடியாது. என்ன கூட்டிட்டு போயிடு சார். சரி, நான் வரேன். ரெடியா இரு. ஓகே. அனு அனு, சொல்லுடா. என்னை நம்பி எல்லாத்தையும் விட்டு வர அளவுக்கு ரெடி ஆயிட்ட. ஆனா நீ என்ன லவ் பண்ண இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லியே. நேர்ல சொல்றேன். ஓகே, நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்னது? நேர்ல சொல்றேன். சரி. அனு! சாம். அனு, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இருக்க. I love you. டேய், உன்னால தாண்டா என் பொண்ணு வாழ்க்கைய போச்சு. அதுக்கப்புறம் சாம் அனுவை பார்க்கல. அனு அப்பா அவனை பார்க்க விடல. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அனு சேஃப்ன்ற மெசேஜ் மட்டும் சாம் காதுக்கு வந்துருச்சு. அனுவுக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ். என்ன ஆனாலும் யார் தடுத்தாலும் இன்னைக்கு அனுவை பார்த்தே ஆகணும்னு சாம் கிளம்பி போனான்.